பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தொடர் விடுமுறை காரணமாக ஏராளமான சென்னை மக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்துள்ளனர். இதனால் பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வரும் 14ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. பொங்கல் பண்டிகை பொதுமக்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடும் விதமாக தொடர் விடுமுறை அளித்து தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் பண்டிகை கொண்டாட ஏராளமான பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு குடும்பமாக படையெடுத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஏராளமான பயணிகள் குவிந்தனர். அங்கு அலைமோதிய மக்கள் கூட்டத்தால் பேருந்து நிலையமே ஸ்தம்பித்தது. இதேபோல் தாம்பரம் ரயில் நிலையத்தில் பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. குறிப்பாக தென் மாவட்ட ரயில்கள் நின்று செல்லும் நடைமேடைகளில் பொதுமக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. ரயில்களில் ஒருவருக்கொருவர் முண்டியடித்து ஏறிச் சென்றனர். முன்பதிவில்லா பெட்டிகளில் கூட்டம் நிரம்பி வழிந்ததால் பயணிகள் படிக்கட்டில் தொங்கியவாறு சென்றனர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து அதிக அளவிலான அரசு பேருந்துகள் தென் மாவட்டங்களை நோக்கிச் சென்றதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பல்வேறு இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக வண்டலூர், கிளாம்பாக்கம், ஊரப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் வாகனங்கள் செல்ல முடியாமல் மெதுவாக ஊர்ந்து சென்றன. இதேபோல் பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், பெருங்களத்தூர், வண்டலூர் ஆகிய ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. வாகனங்கள் நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டில் கடும் அவதியடைந்தனர். சென்னை போரூர் சுங்கச்சாவடி பகுதியிலும் ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்து சென்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மதுரவாயல் மற்றும் போரூர் போக்குவரத்து போலீசார் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலை சீர் செய்தனர்.